இதை நம்ம ஹோம் அசிஸ்டன்ட் பேஜ். இந்த பேஜில் வந்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி டக் டிஎன்எஸ் க்ரியேட் பண்ணுறது, ஒயர் கார்டு சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஒயர் கார்டு சர்வருக்கான கிளைண்ட் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அந்த கிளைண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, சேம் அந்த கிளைண்ட் டீட்டெயில்ஸை வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேயும் அப்புறம் நம்ம ESP32லையும் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நேராக செட்டிங்ஸில் போய்டுங்க. ஆடானில் போய்ட்டு ஆடான் ஸ்டோரில் போனீங்கன்னா டக் டிஎன்எஸ் இருக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பாடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனேயே இந்த கான்ஃபிகரேஷன் கேட்கும். இந்த பேஜுக்கான டீட்டெயில்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டக் டிஎன்எஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, அதாவது இதில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால் என்னால் காட்ட முடியல. அந்த டக் டிஎன்எஸ் உள்ள நீங்கள் என்டர் ஆகிட்டு அதில் உங்களோட இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அதில் டொமைன் கிரியேட் பண்ண சொல்லும். அந்த டொமைனில் வந்து நீங்கள் ஒரு டொமைன் கிரியேட் பண்ணிக்கோங்க. சேம் டைம் வந்து அதுக்கு டோக்கன் ஒன்று இருக்கும். அந்த டோக்கன் இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு தான் நமக்கு தேவை. அந்த ரெண்டுத்தையும் இந்த பிளேஸில் நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க. இதை என்ட்ரி பண்ணிவிட்டு இது அந்த டோக்கனு, இந்த டோக்கனை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டக் டிஎன்எஸ் ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம எப்படி டக் டிஎன்எஸ், ஒருவேளை உங்கள் ஏரியாவில் வந்து டக் டிஎன்எஸ் நல்லா ஒர்க் பண்ணுச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக இதை சொல்கிறது. ஆனால் இப்போ நான் இந்த கான்ஃபிகரேஷனில் வந்து நான் டக் டிஎன்எஸ் யூஸ் பண்ணல. நான் சிம்பிளாக வந்து லோக்கல்லே தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டாட்டிக் ஏபியை வந்து பக்கத்து பில்டிங்கில் இருக்குது, அதனால் கொண்டு வர முடியல. அதனால் லோக்கலாக வந்து எப்படி ஒயர் கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போது இது முடிச்ச ஏற்பாடு. இப்போ நம்ம ஒயர் கார்டு சர்வர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எகைன் ஆடானில் போங்க, ஒயர் கார்டுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஒயர் கார்டு வரும், இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எகைன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஃபிகரேஷன் உள்ள போங்க. இந்த கான்ஃபிகரேஷனில் வந்து என்னென்ன சர்வரு கிளைண்ட்டு சொல்லணும்ல, சர்வர்னு ஒன்று இருக்குது, பேர்னு இருக்குது. ரெண்டு தான். சர்வர்ன்றது வந்து நம்ம இந்த ஹோம் அசிஸ்டன்ட்டோட ஒயர் கார்டோட க்ரெடென்ஷியல் இது, அதாவது சர்வர் இந்த டீட்டெயிலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது ஹோஸ்ட், அதாவது என்னோடய ஹோஸ்ட் வந்து ஹோம் அசிஸ்டன்ட் ஹோஸ்ட் வந்து 192.168.0.104 அந்த ஐபி சேம் அப்படியே எடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து லோக்கலில் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் ஐபி நீங்கள் இந்த பிளேஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு, சேம் டைம் வந்து உங்கள் ரவுட்டர் ஸ்டாட்டிக் ஐபியில் ரவுட்டரில் வந்து ISP ரவுட்டரில் நீங்கள் DMZ எனேபிள் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த 0. உங்களோட ஐபிக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. DMSL கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சர்வருக்கான அட்ரஸ் வந்து 10.10.10.1 கொடுத்துருக்கேன். இது DNS ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ESP32க்கு ஒரு பேரும் நம்ம என் ஃபோனுக்கான ஒரு பேரும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம என்ன அட்ரஸ் சூஸ் பண்ண போகிறோமோ, அதாவது சர்வருக்கு வந்து 10.1 கொடுத்த மாதிரி ESP32க்கு 10.10.10.2 கொடுத்துருக்கேன். சேம் இது வந்து கிளைண்ட் ஐபி வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த கிளைண்ட் ஐபின்றது வந்து உங்களோட என்ன VPN கிரியேட் பண்ணிங்களோ அந்த VPNோட ஐபி, அதோட ஐபியும் கிடையாது, லோக்கல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அந்த நெட்வொர்க் வந்து 0ன்னு கொடுத்துடணும். சேம் அதே போல் வந்து உங்களோட லோக்கல் நெட்வொர்க்கில், அதாவது ரவுட்டர்லேருந்து வர லோக்கல் நெட்வொர்க்கில் என்ன உங்களுக்கு ஐபி இருக்கோ அந்த ஐபி ட்ரீயோடு நீங்கள் கொடுத்துடணும். எடுத்து அலோவ் பண்ணிவிடுங்க. சேம் அதே போல் நான் ஃபோன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோனுக்கான அட்ரஸ் வந்து 10.10.10.3. இப்போ அடுத்து இன்னும் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா 10.10.10.4 அப்படியே நீங்கள் ஐபி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போயிட்டேக்கலாம். இதான் வந்து பேர் க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். இதுக்கு தேவையான உங்களோட பப்ளிக் கீயும் ப்ரைவேட் கீயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒயர் கார்டு ஜெனரேட் பண்ணிவிடும். அது வந்து உங்களை எடுத்து எப்படி, அதாவது நம்ம ஹோம் அசிஸ்டன்ட்டில் எப்படி உள்ளோட சிஸ்டம் ஃபைலில் போய் நம்ம எடுக்கணும், அது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன்.
அதனால் நம்ம எதுக்கு கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் எடுத்துகிட்டு மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் கீ வரும், அதை வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் மொபைல் ஃபோனில் நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் இதை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு பாடு எகைன் வந்து உங்களோட இந்த வயர் கார்டு சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதாவது டக்டினஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், வயர் கார்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எனக்கு இப்போது நான் க்ரியேட் பண்ண கிளைண்ட்டோட அந்த ப்ரைவேட் கீ பப்ளிக் கீயோட க்ரெடென்ஷியல் நான் தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எகைன் ஆடானில் பார்த்தீங்கன்னா சம்பா சர்வர் ஆட் பண்ணுங்கள். சம்பா ஷேர்னு இருக்கும், போய்ட்டு ஆடானில் போய்ட்டு சம்பா ஷேர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண ஒருபாடு உங்களுக்கு இந்த சம்பா ஷேர் ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் ஓப்பன் ஆகிட்ட ஒருபாடு இதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அதுக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டோ நீ க்ரியேட் பண்ணுவோம், அதை க்ரியேட் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம ஹோம் அசிஸ்டன்ட் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடையாது, இந்த சம்பா ஷேருக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு. இந்த சம்பா ஷேர் என்னென்னு தெரியும், அதாவது விண்டோஸ்க்கும் லினக்ஸ் பிசிக்கும் உள்ள கம்யூனிகேஷனுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால். அது அந்த சம்பா ஷேரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுருங்க. முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் எகைன் இதையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி சில இடத்துல வந்து ஒருவேளை நீங்கள் மேக் யூஸ் பண்ணிங்கன்னா மேக் வந்து ஜஸ்ட் வந்து ஃபைண்டரில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த லொக்கேஷனில் போய்ட்டு நெட்வொர்க்கில் போய்ட்டு நீங்கள் எடுக்க முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு smb:/128.0.104 அதாவது நீங்கள் எந்த இது இருக்கோ அதோட ஐபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் எஸ்எஸ்எல்குள்ளே போங்க. எஸ்எஸ்எல்குள்ளே வயர் கார்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்போ எந்த 2 பேர் கிரியேட் பண்ணீங்களா, ESP32 மை ஃபோன் 2 கிரியேட் பண்ணேன். அந்த 2ஓடதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டரில் வந்துருச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நமக்கு தேவையான டீட்டெயில் இருக்குது. இப்போ மை ஃபோன்னா நான் இப்போ ஃபோனில் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு QR கோட் இருக்கும். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக ஆண்ட்ராய்டு ஃபோனில் வயர் கார்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா ஆட் டனல் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஜஸ்ட் ஸ்கேன் கியூஆர்னு இருக்கும். அந்த பட்டனை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இது தேவையான லாகின் க்ரெடென்ஷியல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எம்பர்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு டனல் க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கும் ப்ளஸ் உங்கள் ஹோம் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு ப்ரைவேட் டனல் பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா கிளைண்ட் கான்ஃபிகில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த கிளைண்ட் கான்ஃபிகில் போங்க. இதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கிளைண்ட்டோட ப்ரைவேட் கீ ப்ளஸ் அதோட பப்ளிக் கீ சேமோட எண்ட் பாயிண்ட் அட்ரஸு இந்த டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். இதுதான் வந்து நீங்கள் உங்கள் கிளைண்ட் கான்ஃபிகரேஷனோட ஃபைல். இது வந்து ஃபோனானது, அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணல. ஏன்னா ஆட்டோமேட்டிக் கியூஆர் ஸ்கேன் பண்ணோன்னே இதோட க்ரெடென்ஷியலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எம்பர்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோனில் லோட் ஆகிடும். அதனால் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணால் அதை அப்படியே விட்டுருங்க. எகெயின் மை ESP32 ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எகெயின் இதில் கியூஆர் ஸ்கேன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ESP32 கியூஆர் ஸ்கேன் பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த கிளைண்ட் கான்ஃபிக் ஃபைலை வந்து நம்ம மேனுவலாக வந்து நம்ம ESP32 ஃபீட் பண்ண போகிறோம். இப்போது எகெயின் நீங்கள் உங்களோட ESP ஹோமில் போயிடுங்க. இப்போ தான் நம்ம வயர் கார்டு க்ரியேட் பண்ணிட்டோம், வயர் கார்டு கிளைண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். கிளைண்ட் க்ரியேட் பண்ண க்ரெடென்ஷியலை வந்து நம்ம ESP32 கூட ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இப்போது ஜஸ்ட் ESP32 இப்படி பண்ண தெரியும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டிவைஸில் போய்ட்டு ESP32 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அது தெரியும் மேக்ஸிமம், அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒரு வேளை டவுட் வந்துன்னா என்னோடய வீடியோஸ்லாம் இருக்குது, இந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வயர் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறோமோ இப்போது நம்ம எப்படி அந்த கிளைண்ட் கான்ஃபிக் ஓப்பன் பண்ணோம்ல, இந்த கிளைண்ட் கான்ஃபில்
என்ன க்ரெடென்ஷியல் இருக்கோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த ப்ரைவேட் கீன்றதுல இந்த ப்ரைவேட் கீயும் இந்த பியர் பப்ளிக் கீன்றதை இதோட பியரோட பப்ளிக் கீயும் பியரோட எண்ட் பாயிண்ட் என்னன்றதை நம்ம கொடுத்துட்டு ஆனால் இதில் என்ன பண்ணணும்னா இந்த பியர் எண்ட் பாயிண்டில் வந்து 51820 அதோட போர்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதெல்லாம் போர்ட்டை மென்ஷன் பண்ண வேண்டாம். போர்ட்டை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது, சம் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் போர்ட்டை மென்ஷன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு 192.168.0.104 நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும். ஏன்னா இந்த வயர் கார்டோட போர்ட் வந்து 51820 நம்ம வயர் கார்டு கான்ஃபிகரேஷனில் பண்ணிட்டோம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், நம்ம வந்து அதை யோசிக்க வேண்டாம். ஆனால் பிஃபோர் தட் வந்து நீங்கள் வயர் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டைம் சீக்வன்ஸு சிங்க்ரனைசேஷன் கேட்கும். அதுக்காக என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நம்ம இந்த டைம் ஆட் பண்ணியிருக்கோம், டைம் சிங்க்ரனைசேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வயர் கார்டு போட்டால் மட்டும்தான் டைம் சிங்க்ரனைஸ் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு எரர் வந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு பேர் வந்து ஆஃப்லைன் போய்ட்டு எரர் வந்துகிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் டைம் டிக்ளேர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம வயர் கார்டில் நம்ம என்னென்ன க்ரெடென்ஷியல் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். முடிச்சுட்டு நம்ம என்ன ஃபங்க்ஷன் தேவையோ அதை பண்ணிடும். அதாவது சுவிட்ச் ஃபங்க்ஷன் தேவை, சுவிட்ச் நம்ம GPIO2 அதாவது ESP32 ஆன்போர்டு எல்இடியை வந்து நம்ம இதில் கண்ட்ரோலுக்காக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் எல்லாம் சேவ் பண்ணி முடிச்ச ஒருபாடு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் ESP32 இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ப்ளக் இன்டு வச்சு கம்ப்யூட்டர் பண்ணலாம். அதில் நீங்கள் உங்களை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிடுவீங்க. இப்போ ESP32 எப்படி இன்ஸ்டால் பண்ண தெரியும். நீங்கள் ஜஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பூட் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போது உங்களுக்கு அந்த எரேசிங் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ESP32 அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி நோடு MCUவில் மற்றெல்லாம் அந்த இஷ்யூ கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ப்ளக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். இது முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் லாக் செக் பண்ணிங்கன்னா இந்த லாகில் தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். இந்த லாகில் தான் வந்து உங்களோட ESP32 வந்து கனெக்ட் இப்படி தான் உங்களுக்கு லாக் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் SMTP டைம் சிங்க்ரனைசேஷன் வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த IP வந்து 104 கனெக்ட் ஆகிடுச்சு. வயர் கார்டு ரிமோட் பியர் இஸ் ஆன்லைன் அப்படின்னு வரணும். இது வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வயர் கார்டு ESP32 இருந்தாலும் இல்லை மொபைல் ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹோமஸோட பேர் ஆகிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நார்மலாக வந்து நம்ம கனெக்ட் ஆகிடுச்சுன்ட்டு நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு நம்ம விண்டோஸ்லலாம் பிங் பண்ணி பார்ப்போம். இந்த பிங் பண்ணி பார்க்குற ஆப்ஷன்லாம் இதில் பண்ண முடியாது. இதில் டைரெக்டாக நீங்கள் இந்த உங்களோட லாகை செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ESP32 வந்து நம்ம ஹோமோஸ்டனோட வயர் கார்டு சர்வர் கூட கனெக்ட் ஆகிடுச்சான்ட்டு இதில் பார்த்து தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீ க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் ஏதாவது செட்டிங்ஸில் போய்ட்டு டிவைசஸ் அண்ட் சர்வீஸில் போங்க. சர்வீஸில் போய்ட்டு ஆட் இன்டெகிரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ESP ஹோம் ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிவைஸில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபேம்வேர் இருக்குது. ஜஸ்ட் ESP32 நான் வந்து சுவிட்ச் ஃபங்க்ஷன் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம், அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஆட் டு டேஷ்போர்டு நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்ச பிற்பாடு நீங்கள் உங்களோட டேஷ்போர்டில் ESP32 வந்துடும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ESP32 அந்த ஆன்போர்டு எல்இடி வந்து பிளிங்க் க்ளோ ஆகும். இதுதான் மெத்தடு. ஒரு ESP32 ஒரு வயர் கார்டு கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாக எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு சாம்பிள் நம்ம பார்த்தோம். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சுவிட்சு, சென்சாரு, மற்ற இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கோமோ, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோமோ எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் லோக்கலில் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டாட்டிக் ஐபியில் பண்ணலை. ஆனால் ஸ்டாட்டிக் ஐபியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சேம் இதே ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஜஸ்ட்டு ஒன்று அந்த வயர் கார்டில் வந்து ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன ஸ்டாட்டிக் ஐபி சொல்லி அந்த ஸ்டாட்டிக் ஐபி நீங்கள் போடணும். அவ்வளோதான். அதை மட்டும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள்
சேம் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களை வயர் கார்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சர்வர் கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த வயர் கார்டு கிளைண்ட்டை வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணலாம். அதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி இது. இப்போது நம்ம வீட்டில் ஒன்று இருக்கோம், ஈவன் நம்ம கேரேஜ் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கலாம். ஒருவேளை நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம ஏதாச்சும் ரூம் இருக்கலாம், நம்ம ரூம் வந்து லாக் பண்ணிக்கலாம். அந்த லாக் அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாங்களா என்னன்ட்டு நம்ம ரிமோட்டில் இருந்துக்கிட்டு த்ரூ இந்த ESP32 வயர் கார்டு கிளைண்ட் மூலமாக நம்ம மானிட்டர் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.